ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளூ டிக் உள்ள கணக்குகள் அதிகாரப்பூர்வமானவை அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. அதாவது ப்ளூ டிக்ங்கிறது பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ட்விட்டர் நிறுவனம் நீல நிற குறியீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சுதான் முக்கிய பிரபலங்களுடைய ட்விட்டர் கணக்குகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கானவர்கள் பிரபலங்களை ஃபாலோ பண்றதும் இதை வச்சுதான். ஆனா எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கினதுக்கு அப்புறமா ப்ளூ டிக்கு சந்தா வசூலிக்கப்படும்னு அதிரடியா அறிவிச்சாரு. மேலும் எல்லாரும் சமமா நடத்தப்படணும்னு சொல்லியிருந்தாரு. 600 to 900 ரூபாய் வரைக்கும் சந்தா மாசம் மாசம் கட்டணும்னு சொல்லி காலக்கெடுவு விதிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சந்தா கட்டலன்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்க ஏராளமான பிரபலங்களுடைய பெயர்கள்ல இருக்கக்கூடிய ப்ளூ டிக் நீக்கப்பட்டுச்சு. குறிப்பா இந்தியால ராகுல் காந்தி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், பிரியங்கா காந்தி, நடிகர் ரஜினிகாந்த், விஜய், சல்மான் கான், ஷாருக் கான், அமிதாப் பச்சன், ஆலியா பட் இப்படி ஏராளமானவர்களுடைய ப்ளூ டிக் நீக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் 600 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் சந்தா கட்டல அப்படிங்கறதுனாலையும் அதனாலதான் ப்ளூ டிக் நீக்கப்பட்டதாகவும் ட்விட்டர் நிறுவனம் அப்போ விளக்கம் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஏராளமானவர்கள் சந்தா செலுத்தி திரும்பவும் ப்ளூ டிக்கை மறுபடியும் மீட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த வகையில முதல்வர் மு.க. ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் உள்ளிட்டோர்லாம் சந்தா செலுத்தி அதுக்கப்புறம் தான் திரும்பவும் ப்ளூ டிக்கை வாங்கினதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் திமுக எம்பி கனிமொழிக்கு ட்விட்டர் கணக்குல கிரேட் டிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமா தமிழ்நாட்டுடைய முதல் அரசியல் தலைவர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ட்விட்டர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிரே கலர் டிக் அரசு அல்லது பன்னாட்டு அரசு தலைவர்கள் அல்லது அரசுகளுடைய கணக்குகளுக்கு தான் கொடுக்கப்படுது. அதே மாதிரி கோல்டன் கலர் டிக் பொது நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இது மூலமா தமிழ்நாட்டுல முதன்முறையா அரசு மற்றும் பன்னாட்டு அரசு நிறுவன குறிப்பெற்ற முதல் அரசியல் தலைவரா கனிமொழி பதிவாகியிருக்காங்க. கனிமொழி கிரேட் டிக் வாங்கினது மூலமா அவங்களுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர்கள் இதை சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க.